மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய பழங்கள். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சர்க்கரை நோய் உள்ளவங்க அவங்க சாப்பிடக்கூடிய அனைத்து பழங்கள்லையுமே ஜிஐ எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறணும். அதாவது ஜிஐங்கிறது கிளைசிமிக் இண்டெக்ஸ், இது எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து தான் அந்த பழங்களை சாப்பிடணும். ஆனால் ஜிஐ கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பழங்களை சாப்பிடலாம். அதிகமாக இருக்கும்போது அந்த பழங்களை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். சர்க்கரை நோய் இருப்பவங்க 55க்கும் குறைவாக உள்ள கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட பழங்களை சாப்பிடலாம். அதற்கு அதிகமாக உள்ள 55க்கு மேலே 60, 70 இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்ட பழங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா அதில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ள பழங்களுக்கு உதாரணம் ஆப்பிள், பேரிக்காய் இதை சாப்பிடலாம். மாம்பழத்தில் அதிக அளவு சர்க்கரை இருப்பதால் பழங்களின் ராஜா என அழைக்கப்படும். இந்த மாம்பழத்தை சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதை உண்டால் இரத்தத்தில் அதிக அளவு சர்க்கரை அதிகரிக்கும். இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு அதிக அளவு இருப்பதால் இதை சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக இது தவிர்க்க வேண்டும். சப்போட்டா, இந்த பழத்தில் ஜிஐ குறியீடு எண் 55க்கு மேலே இருப்பதால் இந்த பழத்தை சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த பழத்தில் சர்க்கரையும் கார்போஹைட்ரேட்டும் அதிகமாக இருக்குது. அடுத்து தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பழம் திராட்சை பழம். திராட்சை பழம் இயற்கையாகவே அதிக சர்க்கரை கொண்ட ஒரு சுவையான பழமாகும். ஒவ்வொரு திராட்சை பழத்திலையும் ஒரு சிறிய அளவிலான ஃப்ரக்டோஸ் உள்ளது. திராட்சையில் உள்ள சர்க்கரைகள் இரத்த ஓட்டத்தில் எளிதாக விரைவாக உறிஞ்சப்படுகிறது. இது சர்க்கரை அளவை விரைவாக அதிகரிக்க வழிவகுக்கும். ஸோ சர்க்கரை நோய் உள்ளவங்க அந்த திராட்சை பழத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். 100 கிராம் திராட்சையில் 15 கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது. ஸோ சர்க்கரை நோயாளிகள் திராட்சை பழத்தை தொட்டு கூட பார்க்காதீங்க. வாழைப்பழம், அரை கப்பு வாழைப்பழத்தில் 15 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. இதில் ஜிஐ 46 முதல் 70 வரை இருக்குது. அது பழுத்த வாழைப்பழத்தை சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா வாழைப்பழத்தில் இயற்கையாகவே சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது. இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அன்னாச்சி பழத்தில் அதிக அளவு கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு இருக்கிறனால இந்த பழத்தை சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஒரு சிறிய அளவு கப் அன்னாச்சி பழத்தில் 200 கிராமுக்கு மேற்பட்ட கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அடுத்து தர்பூசணியில் குறைந்த அளவு நார்ச்சத்தும் குறைந்த கலோரிகளும் உடைய இந்த தர்பூசணி பழத்தில் அது ஜிஐ குறியீடு 72 இருக்குது. இதில் விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. ஆனால் அரை கப்பு தர்பூசணியில் 5 கிராம் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளது. சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து எல்லாமே இதில் அதிக அளவில் இருக்குது. சர்க்கரையும் இதில் அதிக அளவில் இருக்குது. அதாவது 100 கிராம் சீத்தாப்பழத்தில் 23 கிராம் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சீத்தாப்பழத்தை. அடுத்த பழம் முந்திரி பழத்தை சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக இதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா இதில் 103 ஜிஐ மதிப்பு இதில் இருக்குது. 103 கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு இதில் இருக்குது. சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது. கார்போஹைட்ரேட்டும் அதிகமாக இருக்குது. அதனால் அதை கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.